ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கொண்ட ஒரு பக்கம் சாஞ்சி நான் ஒரு பக்கம் குனிஞ்சி அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேங்க. திடீர்னு என் வீட்டுக்கார் வந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வந்து க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு எனக்கு வறுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் நான் அப்போ இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு வந்து ஸ்மெல்லு, இந்த மீனே சுத்தமாக பிடிக்காம ஆயிடுச்சு எனக்கு. இவர் வேறு வாங்கின்னு வந்துட்டாரா, சரி சரி க்ளீன் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து மெல்லமாக அப்படியே பண்ணிகிட்ருந்தேன். நிறைய டைம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வருவார். நானே வந்து க்ளீன் பண்ணிருவேன். இந்த மாதிரி டைமில் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை வந்து அந்த செதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே அருவாமனையில் வந்து அந்த செதிலெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்கோலில் அந்த வால், அந்த சைடில் இருக்க வால் அது எல்லாத்தையுமே வந்து கத்திரிக்கோல்லே கட் பண்ணிவிடுவேன். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா அந்த செதிலெல்லாம் இல்லைன்னா அப்படியே வந்து கத்திரிக்கோல்லே டேரெக்டாக வந்து கட் பண்ணிவிடுவேன். அது இன்னமும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுலேயே பார்த்திங்கன்னா குட்டியாக நெத்திலி மீன் மாதிரி வந்து ஒன்று இருந்துச்சு. இவர் வேறு ஒரு பக்கம் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். நான் ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் அப்படியே சோகமாக ஒரு பக்கமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது குடல் எடுக்கும் போதெல்லாம் என்னோட குடல் சேர்ந்து வந்துடும் போல், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி ஒரு வழியாக அப்படியே மெல்லமாக பேசிகிட்டே வந்து ஆஞ்சிட்டு இருந்தேன். என் மூஞ்சி போகிற போக்க பாருங்களேன், என்ன பண்ணுறது, கொடுமை. அப்படி வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் மீன். குட்டி மீன் தான். சில டைம் கொஞ்சம் இது ரொம்ப குட்டி இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கவலை மீனுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, மருந்து மாத்திரை இதெல்லாம் கூட இதில் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பாதி பாதியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு தனியாக, வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து குழம்புலேயே வந்து நிறைய போட முடியாது. வறுத்து சாப்பிட்டாலும் வந்து சூப்பராக இருக்கும் இது. கரெக்டாக க்ளீன் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய டைம் பண்ணியிருக்கேன், பழகிடுச்சு எனக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு மசாலா போட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீன் மசாலா, வறுக்கிற மசாலா போட்டுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதையும் வந்து போட்டேன். அது கூடவே வந்து லைட்டாக கலர் போட்டேன். சரி நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறமா பெப்பரும் வந்து போட்டேன், ஸ்மெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உப்பையும் வந்து போட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வருமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி மஞ்சத்தூளையும் போட்டுருவோம், அதை போட்டு தான் வாஷ் பண்ணேன். சரி இருந்தாலும் கொஞ்சம் போடுவோமேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே பெரட்டுன்னு பெரட்டினேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே நல்லா மசாலா ஊறணும்ல, அதனால் வந்து அப்படியே பெரட்டிகிட்டு இருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராக வந்து ஊறும். அது உள்ளெல்லாம் விட்டு நல்லா மசாலா பாருங்கள் நான் எப்படி தேய்ச்சிட்ருக்கேன்னு. இந்த மீன் பார்த்திங்கன்னா குழம்புலையும் வந்து சூப்பராக இருக்கும், வறுத்தாலுமே வந்து சூப்பராக இருக்கும். இது சுற்றி இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணுவான்னா என் முகில் வந்து அப்படியே அது மொத்தத்தையுமே அந்த கடாயில் இருக்க சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நக்கிடுவான். நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன், அப்படியே கரெக்டாக இருக்குது எல்லாமே. அவ்வளோதான், ஒரு வழியாக காரம் போட்டு வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் போட்டாலே குழம்பு ஃபுல்லாகிடும், அதனால் அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக குழம்பும் வந்து வச்சுட்டேன். லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இதில் இறக்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா இறக்கிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா
சூப்பராக நல்லா கொதிச்சதுன்னா வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனும் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக தான் போடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து இந்த பீச்சிலலாம் வறுப்பாங்கள்ல நீட்டாக, அந்த மாதிரி வந்து போட்டேன். சில டைம் பார்த்தீங்கன்னா இது எண்ணெயிலையும் போட்டு வறுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வறுக்கிறப்ப முள் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வறுத்துட்டோம்னா எண்ணெயில் போட்டு முள்ளெல்லாம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மென்று சாப்பிட்றலாம். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரெண்டுமே வந்து ரெடி ஆக போகுது. ஸ்மெல்லு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாப்பிட உட்காரும்போது வந்து சாப்பிட முடியுமா அப்படின்றதே வந்து தெரியல. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா ஊறிடுச்சு குழம்பு. சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.